தெலுங்கானாவில் செகந்திராபாத்தில் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். கூடுதல் தகவலை எங்களுக்கு நம்முடைய செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், இது போன்ற பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருது, எங்களுடைய கள நிலவரம் என்ன? தெலுங்கானா மாநிலம் செகந்திராபாத்தில் இருக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு தொகுதியாக இந்த தொகுதி இருக்கிறது. மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய கிஷன் ரெட்டி இரண்டாவது முறையாக இந்த தொகுதியிலேயே போட்டியிடுகிறார். ஏற்கனவே இந்த தொகுதி பாஜகவுடைய தொகுதியாக இருக்கிறது. ஏனென்று கேட்டோம்னா 2014 பண்டாரு தத்தாத்ரேயா இதே தொகுதியிலிருந்து வேட்பாளராக வெற்றி பெற்றிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் தான் பாஜகவுடைய வேட்பாளரும் மத்திய அமைச்சருமாக பாஜகவுடைய மாநில தலைவருமாகவும் இருக்கிறார் கிஷன் ரெட்டி. அவரை வரவேற்பதற்காக அவர் வாக்கு சேகரிப்பதற்காக சாலையில் ஊர்வலமாக வந்து கொண்டிருக்கிறார். பாஜகவினர் ஏராளமான உற்சாகமாக அவரை வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். மிக முக்கியமாக இந்த தொகுதியை பொறுத்தவரை காங்கிரஸ் வர்சஸ் பிஜேபி அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது இருக்கு. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை இப்போ இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் கிஷன் ரெட்டியை எதிர்த்து போட்டியிடுகிறார். மறுமுனையில் பிஆர்எஸ் கட்சியோடைய பத்மராவ் கவுட் அவரும் போட்டியிடுறாரு. ஆகையால இது மும்முனை போட்டி களமாக இருந்தாலும் களத்தை பார்க்கும் பொழுது பாஜக வர்சஸ் காங்கிரஸ் என்றுதான் இருக்கிறது. பிஆர்எஸ் பெரிய அளவில் இந்த கான்ஸ்டிடியூஷன்ல கவனம் செலுத்தல அப்படின்றது தான் இங்க இருக்கக்கூடிய கலா யதார்த்தமாக இருக்கிறது. கிஷன் ரெட்டி உறுதியாக நாங்கள் இந்த தேர்தலில் வெற்றி பெறுவோம் அப்படின்றதையும் நியூஸ் 18க்கு பதிவு செய்திருக்கிறார். ஆகவே இந்த தேர்தல் களம் தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய 17 நாடாளுமன்ற தேர்தல் களமும் பரபரப்பாக இயங்கக்கூடிய நிலையில் இன்றைய தினத்தில் பிரதமர் நரேந்திர மோடியும் தெலுங்கானாவில் 2 பொதுக்கூட்டங்களில் கலந்து கொள்கிறார். ஒன்று வாராங்கல்ல, மற்றொன்று காசியாபாத்தில். இந்த இரண்டுமே அடுத்தடுத்து பொதுக்கூட்டங்கள் நடைபெற இருக்கிறது. தொடர்ச்சியாக 10ஆம் தேதியும் முக்கியமான பொதுக்கூட்டத்தில் பிரதமர் கலந்து கொள்ள இருக்கிறார். அது பாரதிய ஜனதாவுக்கு ஒரு மிகப்பெரிய வலுவை சேர்க்கும் என்ற வகையில் தற்போது இந்த தொகுதி தங்களுக்கான வெற்றி வாய்ப்பு தொகுதியை மீண்டும் உறுதி செய்கின்ற நம்பிக்கை அடிப்படையில் வாக்குகளை சேகரித்து சென்று கொண்டிருக்கிறார் அக்கட்சியின் மாநில தலைவராக இருக்கக்கூடிய கிஷன் ரெட்டி. உங்களுடைய கள தகவலுக்கு நன்றி சுபாஷ்.